நேற்று கூட ஒரு போஸ்ட் கொடுத்தேன், அன்பிலார் அப்படின்ற வார்த்தை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அன்புடையாருக்கு எலும்பு கூட அடுத்தவங்களுக்கு தான் யூஸ் ஆகணும்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? அப்ப நமக்கு என்ன நீட் இருக்கு? அப்ப அன்புடையார் தான் அருளுடையார். அப்ப அன்பு வந்ததுக்கு அப்புறமா எனக்குன்ற நீடே இல்லைங்கிறப்ப நான் இறையர்களை பற்றி என்ன ஆக போகுதுன்னா எனக்கு முழுமை கிடைக்க போகுது, என்னுடைய அடுத்த நீடுக்கு போயிடும். ஓகேங்களா? அப்ப நம்ம செய்யக்கூடிய இங்க நம்ம வழிபாடுன்னு சொல்லக்கூடிய இந்த கால பைரவர், இந்த கன்னி வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, அப்புறம் அந்த யட்சினி வசிய மருந்துகள், தாந்திரீக முறைகள், இது எல்லாமே என்னன்னா ஏதோ ஒரு நீடுக்காக இந்த இறையாற்றல் அப்படிங்கக்கூடிய விஷயத்த பிளாக் மேஜிக் மாதிரி புரிய வச்சு அதுக்குள்ள ஏதோ அமானுஷியம் இருக்க மாதிரி சொல்ல வச்சு இதுக்கு ஏதோ வசியம் வேறு மருந்துன்னு சொல்லி, அதாவது உங்களுக்கு நீங்க சாதாரணமா வேப்ப மரத்து வேறு, வாழை மரத்து வேறு, துளசி செடி வேறுன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. எருக்கலாம் வேறு, விசச்செடி வேறு, எட்டி மரம் வேறுனா என்ன செய்வீங்க? நம்புவீங்க இல்லைங்களா? அந்த வேறு திருப்பி தண்ணியில போட்டா ரிட்டர்ன் ஆகும் சொல்லி உங்களுக்கு ஒரு பில்டப் கொடுத்தோம்னா அதை நம்பி நீங்க எனக்கு காசு கொடுப்பீங்கன்ற மாதிரி மக்களை வசியப்படுத்துறதுக்காக, இது வசியன்றது ஏமாத்துறதுக்காக ஒரு சூப்பர்லேட்டிவ்.